அண்மை செய்தி. மேட்டூர் அணையிலிருந்து கிழக்கு மற்றும் மேற்கு கரை கால்வாய் பாசனத்திற்காக நீர் திறக்க முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்று முதல் டிசம்பர் 13ஆம் தேதி வரை 137 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிடப்பட உள்ளது. சேலம், நாமக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் உள்ள 45,000 ஏக்கர் பாசன வசதி பெறும் என தற்போது அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 119 அடியை கடந்து எந்நேரத்திலும் முழு கொள்ளளவை எட்டும் நிலையில் உள்ளது. இந்நிலையில் கால்வாய் பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து நீர் திறக்கப்படுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி, இது குறித்த முழுமையான விவரங்களை பகிர்ந்துக்கங்க. வணக்கம். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 119 அடிக்கு மேல் உள்ளதால் 2024-25 பாசன ஆண்டில் சேலம், நாமக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் உள்ள பாசன நிலங்களுக்கு மேட்டூர் கிழக்கு மற்றும் மேற்கு கரை கால்வாய்களில் இன்று முதல் வரக்கூடிய 13ஆம் தேதி டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி வரை 137 நாட்களுக்கு அணையின் நீரிருப்பு மற்றும் நீர்வரத்தினை பொறுத்து மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிட அனுமதி அளித்து தமிழ்நாடு அரசின் சார்பில் உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் விவசாயிகளின் நலன் கருதி மேட்டூர் அணையிலிருந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை தண்ணீர் திறக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் தொடர்ச்சியாக அதிகரித்து வருகிறது. தற்போதைய நிலவரத்தை பொறுத்தவரையில் 119 அடிக்கு மேல் இருக்கிறது. இந்த நிலையில் எந்த நேரமும் முழு கொள்ளளவை எட்டலாம் என எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில் இன்று முதல் வரக்கூடிய டிசம்பர் 13ஆம் தேதி வரையிலான 137 நாட்களுக்கு மேட்டூர் கிழக்கு மற்றும் மேட்டூர் மேற்கு கரை கால்வாய்களில் இருந்து பாசன நிலங்களுக்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என வலியுறுத்தி தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி நந்தினி.